ஹாய். ஈவினிங் டைமில் பாட்டி வீட்டிலேருந்து வரும்போது வண்டியை நிறுத்திட்டு மீன்லாம் துள்றத பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த மீன்லாம் தானே சின்ன வயசில் நம்ம பிடிப்போம்னு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஆமால்ல வா அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணா கூட்டிகிட்டு போனாங்கங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக தாங்க இருந்துச்சு. அண்ட் பார்த்து தாங்க இறங்கணும். பார்த்தா நிறைய மீன் இருந்துச்சுங்க. சரி சொல்லிட்டு ஷாலை வச்சு நானும் அண்ணாவும் ஒரு மீனையாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியலங்க. இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் ஓடுது. சரி அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இந்த பக்கம் போகுது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி குட்டி குட்டி மீன் தாங்க மாட்டுச்சு. ஒரு தாத்தா கூட எட்டி பார்த்துட்டு, "ஓ! இந்த குட்டி மீன பிடிக்க தான் இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்களான்னு?" கேட்டாங்க. இத கேட்கும்போது ஒரே அசிங்கமா போச்சு குமாரின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அண்ட் பிடிச்ச மீனெல்லாம் திரும்ப தண்ணிக்குள்ள விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்தா அந்த கட்டையெல்லாம் குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருந்துச்சுங்க. அது வந்து அந்த சைடு நெறைய தண்ணி இருக்கிற இதுக்கு தாவறதுக்காக இருந்துச்சு போலங்க. சரி அத காப்பாத்தி விடுவோமேன்னு சொல்லிட்டு அத சேவ் பண்ணி விட்டேங்க. இப்பதாங்க நான் இவ்ளோ பெருந்தன்மையா இருக்கிறேன். ஆனா சின்ன வயசுலாம் இப்படி கிடையாதுங்க. அந்த மீன புடிச்சு ஒரு டப்பாக்குள்ள போட்டு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு சோற போட்டு ஐய்யயோ! சோறு மட்டும் போட்டுருக்கும். குழம்பு ஊத்தலையேன்னு சொல்லிட்டு மீனுக்கே மீன் குழம்பு ஊத்துவேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீன்லாம் மிதக்கும்போது, இது எதனால இப்படி மிதக்குது? எதனால இது இறந்ததுன்னு தெரியாமயே அடுத்த மீன புடிக்க கிளம்பிடுவோங்க. அண்ட் அதெல்லாம் ஒரு அழகான அனுபவங்க. நீங்க இந்த மாதிரி யாரெல்லாம் மீன் பிடிச்சிருக்கீங்க?